வணக்கம் தீபிகா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கச்சேரி சாலை பகுதியில் மருத்துவர் அறிவரசன் என்கிறவர் VTS என்கிற பெயரில் டென்டல் கிளினிக் வைத்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த பகுதி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அந்த கிளினிக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில கடந்த 23ஆம் வருடம் அந்த அறிவரசனிடம் சென்று பல் சிகிச்சைக்காக சென்ற மக்களில் ஒரு 8 பேர் 6 மாத கால இடைவெளியில் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். இந்த உயிரிழப்பு சம்பவத்தில் கடைசியாக உயிரிழந்த இந்திராணி என்பவருடைய மகன் ஸ்ரீராம்குமார் என்பவர், என்னுடைய தாயின் இறப்பிற்கு ஒரு நீதி வேண்டும், அவருடைய இறப்பிற்கு காரணம் இந்த டென்டல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்றதுதான் காரணம் என்கிற சந்தேகத்தை எழுப்பி பலதரப்பட்ட போராட்டம் நடத்தி வந்தார். அந்த கிளினிக் வாசலில் சென்று இறந்தவர்களுடைய பட்டியலை எழுதி வைத்து போராட்டம் செய்வது, சாலை மறியலில் ஈடுபடுவது என்று போராட்ட காலத்தில் ஈடுபட்ட நிலையில காவல்துறை 2 முறை ஸ்ரீராம்குமாரை சிறையில் வைத்திருக்கிறது. மீண்டும் வெளியே வந்த ஸ்ரீராம்குமார் இது சம்பந்தமான புகாரை எழுப்பிய நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகமும் வேலூர் CMC நிறுவனமும் இணைந்து ஒரு குழு அமைத்து இந்த இறப்பு சம்பந்தமான விசாரணையில் ஈடுபட்டது. இந்த விசாரணையில் இந்த கிளினிக்கில் சுத்திகரிக்கப்படாத கருவியை பயன்படுத்தி பல் சிகிச்சை அளித்ததால் நியூரோமிலியோசிஸ் என்கிற ஒரு தொற்று ஏற்பட்டு அந்த 8 பேர் இறந்துள்ளனர் என்கிற ஒரு திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரப்பை ஏற்படுத்திய நிலையில இன்று திருப்பூர் மருத்துவ இயக்குநர் ஞான மீனாட்சி அவர்கள் அந்த புகார் தெரிவிக்கப்பட்ட அந்த கிளினிக்கு சென்று ஆய்வு செய்து வருகிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா, VTS டென்டல் கிளினிக் நடத்திட்டு இருக்கும் போது 2023ஆம் வருஷம் ஒரு 10 உயிருக்கு மேலே போயிடுச்சு. கடைசியாக போனது எங்கள் அம்மாவோட உயிர். அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போராடினேன். 2 வருஷமாக போராடினதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் தூக்கி 2 முறை ஜெயிலில் போட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்ட்டு. அந்த டாக்டர் என்ன பண்ணார், அவர் சின்னதாக இருந்த கிளினிக்கை மூடிட்டு அழகாக பக்கத்துலேயே பெரிய கிளினிக்காக திறந்துட்டு நல்லா ஜம்முன்னு அவர் AC ரூமில் போட்டு VTS டென்டல் கிளினிக்னு இருந்ததை அறிவு டென்டல் கேர்னு மாற்றிட்டு அவர் அழகாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த போராட்டத்தோட பலனாக மெடிக்கல் கவுன்சிலேருந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இந்த டாக்டரால் தான் இத்தனை உயிரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெடிக்கல் கவுன்சிலேருந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இந்த இறப்புகளுக்கெல்லாம் அவர் தான் காரணன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ என்ன 15-30 நாள் ஜெயிலில் போட்ட காவல்துறை இந்த 8 கொலைகளுக்கும் காரணம் டாக்டர் அறிவரசன்ட்டு இன்றைக்கி நிரூபணமான நிலையில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, எனக்காக என்ன உதவி செய்ய போகிறாங்கன்றதுக்காக என்னோடய பழைய மனு, நான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்த மனு, நான் SP ஆஃபீஸில் கொடுத்த மனு, DSP ஆஃபீஸில் கொடுத்த மனு, ஜாயிண்ட் டைரக்டர்கிட்ட போய் பேசின மனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காவல்துறைக்கிட்ட இப்போ உதவிக்காக வந்திருந்தேன். அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக நடவடிக்கை எடுத்து தரோம், உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும்போது நீங்கள் இதை எப்போவுமே பயப்படாதீங்க, கண்டிப்பாக இத்தனை நாள் போராடினீங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்து தரோம், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கிறாங்க.